இது வந்து இந்த மாதிரி அநியாயமா சம்பாதிச்சுட்டு போன காசு எப்படிதான் வந்து உடம்புல ஓட்டும்னு எனக்கு தெரியல. எங்க சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச ஆளு இந்த மாதிரி பண்ணாக்க எவ்வளவு நடக்கும். இப்போ பைக் டாக்ஸி இன்ட்ரடியூஸ் பண்ணி பைக் டாக்ஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேபிடோ மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூபர் நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் உங்களுக்கே தெரியும். ரீசெண்டாக வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இந்த ரேபிடோ வந்து ஓட்டக்கூடாது, ரேபிடோ நின்னாலே வந்து அவங்கள மிரட்டுறதும் அடிக்கிறதும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு போராட்டம் கூட பண்ணாங்க பெருசாக. ஃபுல்லாக இங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அந்த ரேபிடோவும் ஆட்டோவும் ஃபைட் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் வந்து ஆட்டோவை பற்றி எனக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து தினேஷ் ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு சேனலில் பார்த்துப்பீங்க. உன்னை நீ இன்ட்ரோ பண்ணிக்கோ. ஹாய், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த். நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க, ஓகேங்களா? எனக்கு சில ஆட்டோ டிரைவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களோட தரப்புலேருந்து நான் பேச போகிறேன். இவன் பார்த்தீங்கன்னா ரேபிடோ அவங்க தரப்புலேருந்து பேச போகிறான். ஸோ இதான் கண்டென்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையும் வந்து யாரையுமே குத்தம் சொல்கிறதுக்காக எடுக்கிற ஒரு வீடியோவே கிடையாது. இதுல யார் அஃபெக்ட் ஆகுறது அப்படின்னா நிறைய மக்கள். இதுல நான் நிறைய அஃபெக்ட் ஆகி வெளியில வந்ததால தான் இதுக்கான ஒரு விஷயத்த இது பேசவே வந்தேன். ஒரு ஆட்டோ ஒரு நல்ல விதமா எடுக்கலாமான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் இதுவே பேசிடுறேன். ஆட்டோ சைடே பேசிடுறேன். இப்போ நிறைய இடத்துல வந்து ரேபிடோவை பார்த்தா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் பாக்குறேன். நீங்க அடிச்சு அவன் வேலையை வந்து இது பண்ணி விட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அவனுக்கு வேலை தரப்போறது கிடையாது. ஸோ அவன் பேக்கப்ல அவன் ஃபேமிலி எல்லாம் பாதிக்கப்பட போகுது. இன்னொன்னு, அந்த ஆட்டோக்காரரால எனக்கு பர்சனலா நேர்ந்த ஒரு விஷயம் வந்து, என் அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சு. அதை நான் எப்படி எக்ஸ்போசிவா சொல்ல வேண்டாம்னு தோணுது. ஏன்னா ஒரு 4:30 5 o'clock அந்த மாதிரி விடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அந்த நேரத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. அப்புறமா வெஹிக்கிள் இல்லை, ஹாஸ்பிட்டல் கொண்டு போவேன். ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆட்டோக்காரர் என் ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்ச ஆளு. நான் எப்பவுமே பெங்களூருக்கு போகும்போது சென்னையில இருந்து போவேன். அப்போ அவர் ஒரு தடவை ஏறும்போது யார் வீட்டு பையன் அப்படின்னு கேட்டாரு. இன்னும் சொன்னேன், உங்க ஃபேமிலி நல்லா தெரியும்பா அப்படின்னு பழக்கமானாரு. ஸோ அவரை பிடிச்சி போய் இனிமேல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் அண்ணனை கூப்பிப்பா வந்துடுறேன் அப்படின்னாரு. நானும் அதுபடி நிறைய வாட்டி ஏறி இறங்கிட்டேன். நல்லா பேசினாரு. அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிடும்போது ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லைன்னா ஒரு ஒரு கண்டிஷன் ஒரு பேடாக இருந்துச்சு. கூப்பிட்டு வந்தாரு. வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு அந்த எமர்ஜென்சி இதுவாகிடுச்சு. ஓகே சரி, ஓகே இப்போ ஓகே ஆயிடுச்சு, வீட்டிலேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்துட்டோம். லேட்டராக கூட போய்க்கலாம் ஹாஸ்பிட்டல். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. வந்துட்டார். ஆட்டோக்காரர் வந்து பக்கத்து ஷீட்டில் தான் இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காரு. இதை நான் வந்துட்டாரு. வந்த உடனே என்னாச்சுன்னா, ஒரு 200 ரூபா 250 ரூபா 200 ரூபா ஃபோன்லேயே பேசினது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எதுவும் இல்லை அங்கிள், எல்லாமே சரியாயிருச்சு, தேங்க்யூ அங்கிள், நான் பார்க்கலாம் இன்னொரு தடவை அப்படின்னு சாப்பிட்டா. நான் சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டேன், சவாரி போயிருந்தா எனக்கு கச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆஷாவும் சொல்லி மாதிரி இருந்தாரு. என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு 100 rupees எடுத்து கொடுக்குறேன். என்ன இது 100 ரூபா எனக்கு, நான் 200 ரூபாய் வேணும், நான் போயிருந்தா கச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாரம்பா பேசினாரு. இல்லைன்னா நீங்க போவே இல்லை, ஒரு பெட்ரோல் செலவு எதுவுமே ஆகலைல்ல அப்படின்னு சொன்னா. அதுக்கு மேல வந்து ஹாஷா நிறைய விஷயங்கள் பேசினாரு. அவர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 200 ரூபாவையும் வாங்கிட்டு தான் போனார். என் ஃப்ரெண்டு இப்போ கேமரா எடுக்கிற பையன் கூட வந்து என் கூடவே தான் இருந்தான். இதை வந்து இந்த மாதிரி அநியாயமா சம்பாதிச்சுட்டு போன காசு எப்படிதான் வந்து உடம்புல ஓட்டும்னு எனக்கு தெரியல. எங்க சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச ஆளு இந்த மாதிரி பண்ணாக்க, இப்போ தெரியாத 3ஆம் பட்சம் ஆட்டோல போய் ஏறினா எனக்கு எவ்வளவு நடக்கும். ஸோ எனக்கு இருக்கிறாங்க என் லைன்ல, இவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுமே கூட நிறைய ஆட்டோஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க. நிறைய இப்போ இன்னைக்கும் கூட எங்க டாக இன்னொரு சேனலுக்கு நான் கொண்டு போவேன், அதுக்கும் நிறைய வந்தாங்க. அவங்க நல்ல நல்ல அண்ணாங்களாம் இருக்காங்க. சொல்லி இந்த கான்வர்சேஷனே எதுக்குன்னு பார்த்தோன்னா, ரேபிடோவால ஆட்டோக்கு வந்து என்ன ஆகுதுதான் கான்வர்சேஷனே. நீ வந்து உன்னோட ஆதங்கத்தை சொல்ற, இது ஓகே எனக்கு புரியுது. பட் இந்த கான்வர்சேஷன் எதுக்குன்னா, ரேபிடோவால் ஆட்டோக்கு வந்து எதனா அவங்களுக்கு வந்து பேட்ஷாட் எதனா விழுதா, இல்லை வந்து ரேபிடோ சைடில் வந்து எதனா பிரச்சனை தான் கான்வர்சேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஆட்டோஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 200 ரூபா இல்லாமல் உங்களால் எங்கேயுமே போக முடியாது. அதனால தான் என்னமோ இப்போ பைக் டாக்ஸி இன்ட்ரடியூஸ் பண்ணி, பைக் டாக்ஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேபிடோ மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூபர் நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் உங்களுக்கே தெரியும். ரீசெண்டாக வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இந்த ரேபிடோ வந்து ஓட்டக்கூடாது, ரேபிடோ நின்னாலே வந்து அவங்கள மிரட்டுறதும் அடிக்கிறதும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு போராட்டம் கூட பண்ணாங்க பெருசாக. ஸோ இதால் பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ டிரைவர்ஸ் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதான் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு வேலையே.
பட் ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு அப்படி கிடையாது. ரேபிடோ ஓட்டுறவங்கலாம் முக்கால்வாசி ஒரு 90% யாருன்னா அவங்க சொந்த வேலையை பார்த்துட்டு அவங்க ரெஸ்ட் ஆஃப் டைமில் தான் வந்து அவங்க ரேபிடோ ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதிப்பாகுமான்னா பாதிப்பாக ஃபுல்லாக இங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில ஆட்டோ டிரைவர்ஸ் வச்சு நம்மளால வந்து இருக்கிற எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் அப்படி தான் நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ இப்போ இவனுக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நடக்குமானா சொல்ல முடியாது, அவர் அப்படி இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னா சேம் தான், ஒரு 100 ரூபா அதுமாதிரி கேட்பாங்க. இப்போ ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா ரேபிடோ அப்படிதான் கேட்குறாங்க. இப்போ 350 ஆகுதுன்னா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா 30 rupees கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட்டோக்கும் ரேபிடோக்கும் எது எல்லாமே சேமாக தான் இருக்குது. ரேபிடோ அதான் கேட்குறாங்க, ஆட்டோவும் அதான் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறதோ, இந்த இடத்துல வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன வந்து மடக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்கிறதோ இதான் நியாயமாகவே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே லாஸ் இருக்குது. ஆனால் பெரிய லாஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஊருள்ள ஓட்டுற ஆட்டோ டிரைவர்ஸ் வேற, இதான் வந்து ப்ரொஃபஷனலாகவே வந்து நான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினா தான் அவங்க நைட் சாப்பாடு, இல்லை நாளைக்கு இதை வச்சு தான் அவங்க பார்த்துக்கணும், தினக்கூலிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் ஆட்டோ ஓனர் இல்லாமல் ஆட்டோ டிரைவராக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டினா தான் அவங்களுக்கு வேலையே, அதை வச்சு தான் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஓட்டுறதால அவங்களுக்கு வர வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிடும். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஒரு போராட்டம் நடந்தது பெருசாக. இதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் கவர்மெண்ட்டாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் நல்லா, கர்நாடகா பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ரேபிடோவால் தான் நிறைய பேர் ரேபிடோவில் போயிட்டு வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆட்டோ ஃபேர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ரேபிடோ சூஸ் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே வந்து ஃபேரை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. எல்லாமே கேபில் போனவங்க எல்லாமே ஆட்டோக்கு வந்துட்டாங்க, ஆட்டோவில் வந்தவங்க எல்லாமே இப்போ பைக் டாக்ஸி வந்திருக்காங்க. இதால் வந்து அது அடிப்படும்னா கண்டிப்பாக அடிப்படும். பட் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ டிரைவர்ஸ் தான் பெருசாக அடின்னு நான் பார்க்குறேன். என்ன நினைக்கிறேன்? ஆட்டோ ஓகே, எனிவே அவங்க சேலரி ஸ்ட்ரக்சர் அது. இப்போ ரேபிடோ பற்றி நான் வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்த பர்சனல் இஷ்யூவை பற்றி சொன்னேன். ஏன்னா ஆட்டோக்காரங்க ஒரு சிலரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நடந்தது நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது. இது எனக்கு கண்ணு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பைசா ஓட்டாம தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டேன்னா அதுக்காக அந்த ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு போனது வந்து எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. இது நான் விடவே கூடாதுன்னு தான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இன்னொன்னு ரேபிடோ பாதிக்கப்படுறாங்க தான். ரேபிடோ கேஸும் எனக்கு ஒன்று இருக்கு. ஏன்னா இங்க இருந்து சென்னையில இருந்து பெங்களூருக்கு நான் போகும்போது ஒரு ரேபிடோ டிரைவர்ஸ் கிட்டயும் நான் பேச்சு கொடுத்துட்டே தான் போவேன். என்னன்னா ஒரு கஷ்டம். ஒருத்தர் வந்து சொன்னாரு அவங்களாம் பேச முடியாது, மூஞ்ச காட்டி நான் பேச முடியாதுன்னாரு. இல்லைன்னா நான் இதுல அப்பவே ஸ்பாட்லேயே ஒரு 5 நிமிஷம் நான் அவங்ககிட்டயே பேசி போட்டிருப்பேன். ஒருத்தர் சென்ட்ரிங் வேலை செய்யறாரு, அடிஷனல் ஒர்க் தான் இது. நைட்டுல வந்து டிரைவ் பண்றாரு ரேபிடோ. நான் நைட்ல ஒரு 12 மணிக்கு போல எனக்கு பஸ் பூந்தமல்லியில அனகாபுத்தூர் டு பூந்தமல்லி நான் போகணும். ஒரு 85 rupees என்னமோ தான் ஆச்சு. ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், 280 ரூபாயிலேருந்து 300 ரூபா காட்டுச்சு. ரேபிடோ ரெஃபர் பண்ணி ஏறினேன். அவர் போனப்போ டீ சாப்பிடலாமா நிற்க சொன்னா எனக்கு கம்ஃபர்ட்டுக்கு நின்னாரு. அங்கே கேட்குறேன், இந்த மாதிரி ரேபிடோ ஏன் ஓட்ட வந்தீங்க? எனக்கு செகண்ட் ஒர்க் தான்ப்பா இது, இந்த மாதிரி சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறேன், நைட்டு அப்படியே தூக்கம் இல்லாமல் நான் வரேன். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வருமா, பிறந்ததுலேருந்தே ஒரு இஷ்யூ. அதை இஷ்யூ சால்வ் பண்ணோன்னே இவ்வளோ லட்சம் தேவைப்படுதுன்ட்டு அவர் ஓட்டுறாரு. யார்கிட்டையும் போய் இந்த க்ரௌட் ஃபண்டிங் மேட்டர்லாம் இன்வால்வ் ஆகலாம். ஏன்னா இன்னைக்கு ஏமாத்திடுறாங்க. அவராக பர்சனலாக ஓட்டி சம்பாதிக்கணும். இது ஒரு கேஸு. அவருமே ரிஜெக்ட் பண்ணிட்டார். வேண்டாண்ணே நம்மளை ஏற்கனவே அப்புறம் வெளில போனால் ரேபிடோ மாதிரி நான் செட்டப்லேயே போக மாட்டேன், ஃபோன் இது கூட எடுத்துட்டேன், இப்போ வீடியோ போட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா என்னால் சம்பாதிக்க முடியுமா, போவோம், அங்கே பொண்ணு அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னாரு. இன்னொரு கேஸு, ஒருத்தர் 20 வருஷமா ஒரு ஜவுளி கடையில் வேலை செஞ்சிருக்காரு, 20,000 ரூபாய் தான் சம்பளம். அவர் வேலையில இருந்து நீக்கப்படுறாரு திடீர்னு புது முதலாளி வந்ததால. அதனால அவருமே மூஞ்சி காட்ட முடியாது, காட்டினா அந்த முதலாளியை தாக்குறதா ஆகிடும். ஸோ அதனால வீடியோ தெரிஞ்சு போயிடும். திடீர்னு அவர் வெளியில் எக்ஸிட் ஆக ஒரு ஆள் ஐடியா கொடுக்குறாங்க, ரேபிடோ கேப்டன் ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் ஈஸியாக ஜாப் கிடைச்சிடும். டக்குன்னு ஒரு சோர்ஸ் காணாமல் போகுது. அந்த இடத்துல இந்த பர்சனுக்கு ஈஸியாக வித்தின் 1 or 2 days அதை வெரிஃபை பண்ணி அந்த ஜாபே கிடைச்சிருது. ஒரு நாளைக்கு 1500 1200 1800 வரைக்கும் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியுது, பெட்ரோல் போகவே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஜாபை விட இந்த ஜாப்ல இவருக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வருது. ஸோ என்னோட கருத்து என்னன்னா, இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன். நான் இதில் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் நமக்கு பப்ளிக் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ என்னைய கேட்டால் நான் ரேபிடோவில் போவேன், இவனை கேட்டாலுமே ஆல்மோஸ்ட் ஆட்டோ அது இதுன்னா ரேபிடோ. யாரோட குழப்பையும் நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா மக்களுக்கும் என்ன எது கம்மியாக இருக்குதோ அதுதானே நீங்களே வாங்குவீங்க, பார்க்குற நீங்களா இருக்கட்டும். இல்லை ஆக்சுவலி இது எப்படின்னா, ஒரு 4 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி வந்து பூம் ஆகிற சுச்சுவேஷன் அது அப்போ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆர்டர்லாம்
கம்மியாக கொடுத்து டிரைவர்ஸ்க்குமே அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க. யூபர்லேயும் சரி ஜொமேட்டோலையும் சரி நல்லா ஏர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளையில் என்ன ஆச்சுன்னா டிரைவர்ஸ் அதிகமாக அவங்களுக்கு வர வேண்டிய அந்த மணி வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ ஏர்னிங்கும் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதே மெத்தட் தான் இப்போ ரேபிடோ நடந்துட்டு இருக்கு. ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 2-3 ரேபிடோ டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா இப்போ 10 பேர் இருக்காங்க. ஸோ 10 பேருக்குமே வந்து அந்த ஏர்னிங் மணி வந்து பிரிஞ்சிடும். ஸோ பிரிஞ்சுனா கம்மியாக தான் வரும். இதால இந்த அதிகமானதால தான் இப்போ ஆட்டோக்கெலாம் இஷ்யூன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் இங்கேருந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நான் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறேன். அந்த ஏரியாவோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ்னா அந்த 10 கிலோமீட்டர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்டோ வந்து கண்டிப்பாக 250 to 300 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ரேபிடோ அப்படி கிடையாது. 150 போதும் அவங்களுக்கு. அந்த 150 கூட உங்களுக்கு பெருசு தான். ஏன்னா அவங்க ஒரு 30 to 50 பெட்ரோல் போட்டாலே போதும், 100 rupees அவங்களுக்கு நிற்கும். பட் ஆட்டோ அப்படி கிடையாது. ஆட்டோ வந்து அவங்க அதுலேருந்து ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்க கேஸ்க்கோ இல்லை வந்து பெட்ரோலுக்கோ எடுத்து வச்சுட்டு தான் மீதி காசு அவங்க எடுத்துப்பாங்க. அதுவுமே இல்லாமல் அது ஆட்டோ டியூலாம் இருக்குது. பட் பைக்குக்கு நீ டியூ கேட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மி. பட் பைக்குக்கு வந்து அந்த இன்சூரன்ஸு அந்த விஷயம்லாம் உங்களுக்கு பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி பண்ணணும். எஃப்சி மீன்ஸ் வருஷம் வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒன்று ஓட்டுறீங்கன்னா அது நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா வருஷம் வந்து எஃப்சி பண்ணியே ஆகணும். அந்த எஃப்சி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேபுக்கு 15,000 கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் பெயிண்ட் அடிக்கணும், இன்ஜின் வேலை நடக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ப்ராப்பராக இருந்தால் தான் எஃப்சி சைன் பண்ணப்படும். சைன் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்ட முடியும். பட் ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா 5,000 to 10,000 முடிச்சிடலாம் அது. ஸோ வருஷம் அவங்க 10,000 எஃப்சி அமௌண்ட் கூட எடுத்து வைக்கணும். ஆனால் பைக்குக்கு அப்படி கிடையாது. பைக்குக்கு எஃப்சி ஒன்று கான்செப்டே கிடையாது. ப்ளஸ் அவங்க இன்சூரன்ஸ்க்கும் அவ்வளோ பைசா கட்ட மாட்டாங்க. பட் ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் கொஞ்சம் அதிகம். இதெல்லாம் அவங்க கணக்கு பண்ணி பார்த்தோன்னா அதனால தான் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி ஒருத்தர் அதிகமாக கேட்டார், இல்லை ஒருத்தர் வந்து கொஞ்சம் 50 அதிகமாக கேட்டாருன்னா இங்கே இருக்க எல்லாருமே அப்படி கேட்கறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என்ன அமௌண்ட் 200 ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது அந்த 10 ரூபா கொடுக்கறதால அவ்வளோ பெரிய லாஸ் ஒன்றும் ஆகிடப்படாது. இப்போ நீ ஒரு பெரிய ரீட்டைல் ஷாப்ல போயிட்டு எனக்கு வந்து ஒரு பொருள் கேட்கறேன்னா அங்கே போய் நீ உன்னால வந்து குறைச்சி பேச முடியாது. ஒரு ஷூ ஒரு 1000 rupees வாங்கினா 900 கொடுங்க கேட்க முடியாது. ஏன்னா வந்து அது ரீட்டைல் ஷாப், நீ கேட்க முடியாது. ஸோ அங்கே நீ கேட்காததை நீங்கள் ஒரு 10-20 கொடுக்கறதால நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அதையும் மீறி எனக்கு 100 ரூபா அதிகமாக கொடு, 200 ரூபா அதிகமாக கொடு கேட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நிராகரிக்கணும். பட் ரேபிடோ அப்படி கிடையாது. அவங்க வந்து ரேபிடோ எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, ஒரு 10 ரூபா எவ்வளோ கேட்பாங்க. ஸோ இதால் எனக்கு தெரிஞ்சு ரேபிடோ அவ்வளோ பெருசாக வந்து இப்போ ரேபிடோ ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பேன் பண்ணாலுமே ரேபிடோ டிரைவர்ஸ்க்கு இன்னொரு வேலை இருக்கும். இவங்க பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரேபிடோ ஃபுல்லாக பேன் பண்ணாலுமே அவங்க இன்னொரு வேலை இருக்கும். அதால் பாதிக்கப்படுறது பப்ளிக் மட்டும்தான். ஆட்டோ அப்படி கிடையாது. ஆட்டோவை பேன் பண்ண முடியாது. ஆட்டோவால் இப்போ இவங்க பேன் பண்ணால் ஆட்டோ நல்லா இருக்கும். ஸோ இதால் பாதிக்கப்படுறது பப்ளிக் மட்டும்தான். என்னோட கருத்து என்னன்னா, அப்பனா எனக்கு என்னன்னா இந்த ஆஷ் பிஹேவியர் தான் பிடிக்கல. இதுல ஆட்டோ டிரைவரா இருக்கிற நீ உன்ன மாதிரி தான் அவனும் சாப்பிட்றான், சோறு திங்கிறான். அவனை ரோட்ல வரும்போது நீயே இழுத்து போட்டு அடிக்கிற. இன்னொன்னு, அவனும் பொழப்பு பார்க்கத்தான் வந்திருக்கான். அவனுக்கு பேக்கப் இருக்கும். வந்து எவ்வளவு வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ரோட்ல இந்த கோப்ரோ கேமரா வச்சுட்டு ஆட்டோஸ்காரங்க வந்து சுத்தி நின்றுட்டு அடிப்பேண்டா, நீ இங்க ரேபிடோ ஏத்தனா அடிப்பேண்டான்னு எவ்வளவு வீடியோ நீங்களே பார்த்துருக்கீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, அது இல்லாம இந்த சென்னையில பாத்தீங்கன்னா ஒன்னாரப்பட்டி சைட்ல ஃபுல்லாவே இந்த என்ன சொல்றது, இந்த ரிக்ஷாக்காரங்கெல்லாம் நிறைய பேர் தள்ளிட்டு போறதை பார்த்துருப்பீங்க. அதை முறையடிச்சதே ஆட்டோ தான். அந்த இடத்துல ரிக்ஷாக்காரங்க போராட்டம் நடத்தி உங்களுக்கு அடிச்சாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? கம்முன்னு தானே இருந்தாங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் இங்க நீங்க வரும்போது தொடச்சிக்கின்னு போயிடுச்சு. இன்னைக்கு 1-2 தான் ஏதோ கண் தொடைப்புக்கு கண்ணில் படுது. அதுவுமே வயசானவங்க இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்களோட வாழ்வாதாரம் போச்சு. அதே மாதிரி பைக் டாக்ஸி எதுக்கு நீங்க இது பண்றீங்க? அவன் ஒரு குழப்ப பண்ணட்டும். நீங்க இது என்ன ரெக்குவயர்மெண்ட், அவனும் சாப்பிடணும் நீங்களும் சாப்பிடணும், சரி சமமா போக வேண்டியது தானே. ஒரு ஆள் வரும்போது பைக்ல போவாங்க, 3 ஆள் வரும்போது உங்களுக்கும் கஸ்டமர் வரதான் போகுது. எனிவே கவர்மெண்டே இது பரவாயில்லைன்னு சொல்லி தான் விட்டு வச்சிருக்கு. இதுல ஏதாவது ஒரு நொட்டை இருந்தால் கோர்ட்டே ஏதாவது ஆர்டர் போட்டு அந்த ரேபிடோ எல்லாமே பண்ணியிருப்பாங்களே. அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆச்சு அது. ஆட்டோனா இவ்வளவு விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு இருக்கணும், ஆட்டோ வாங்கணும், டியூ கட்டணும், ஒரு 3 லட்சம் 4 லட்சம். ஸோ எனக்கு ஜாப் அங்கே கிடைக்கல. இது எல்லாமே இருக்குது. அந்த ரிக்ஷாவுக்காரங்களும் போயிட்டாங்களே, இது மாதிரி போராட்டம் பண்ணல. நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, வர்றவனா அடிக்க தேவையில்ல, உட்காந்துட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதால தான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு காரணம். இது நீ என்ன இது பண்ற, அடிக்கிறது, இந்த பைக் டாக்ஸி போட்டு அடிக்கிறது, வீடியோ ரிலீஸ் ஆகுறது. இங்க மோஸ்ட்லி லாபம்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு எங்க டிமாண்ட் இருக்கோ அங்க நீ சப்ளை பண்ணனா உனக்கு அங்க growth இருக்கும். ஓகேவா? ஆட்டோக்காரங்களுக்கு அது மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஜாப். பட் உனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஜாப்.
ஓகேவா? ஸோ ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஓட்டலாம், எங்கே வேணால் ஓட்டலாம், என்ன பைக் இருந்தாலும் ஓட்டலாம், அவங்க அஃபோர்டபிலிட்டி இப்படி பார்த்து அவங்க ஓட்டிக்கலாம். பட் ஆட்டோக்கு அப்படி கிடையாது, அவங்களோட ஒரே ஒரு ஜாப் அது மட்டும்தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அதில் போயிட்டு தலையிடாமல் அதுக்குன்ட்டு ரேபிடோக்குன்னு தனியாக ஒரு லா கொண்டு வந்து பைக் டேக்ஸ்லாம் இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும்னு கொண்டு வர்றது தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். இதையும் பேன் பண்ணாமல் அதையும் பேன் பண்ணாமல் ஆமா லிமிட்டடா இவ்வளவுதான் ஓட்டணும். ஒரு சுமூகமா விடணும். ஆமா, நீ இவ்வளவுதான் வந்து நீ ஃபேர் சொல்லணும். அதே மாதிரி ஆட்டோக்கும் வந்து மீட்டர்ன்ட்டு ஒரு இது இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ அந்த மீட்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் அதை எடுத்துட்டாங்கன்னா அதால ஆட்டோவில் பெருசா வராது ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு. இப்போ இங்க இருந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னா 200 ஆகிற அந்த இதுல மீட்டர் போட்டாங்கன்னா 100லேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால மீட்டர்ன்ற அந்த இதுவே எடுத்துட்டாங்க. அந்த லா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து மஸ்டா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் அஃபெக்ட் ஆனதுன்னு ஆட்டோல தான். இவங்க பைக் டாக்ஸி வந்து எதுவும் இல்லாம ஜாப் இல்லாம வந்தவன் அடிஷ்னல் காசு வேணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் தான் வந்து உள்ள வந்திருக்கிறாங்களே ஒழிய பணக்காரன் ஆகிறதுக்காக எவனும் பெருசா இதுவா இருந்து நான் ஒரு 15-20 கேஸ் நான் வந்து ஏன்னா எனி டைமும் நான் சென்னை வந்து பெங்களூர் போகும்போது டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பைக்ல தான் போவேன். எவ்வளவு பேக் எடுத்துன்னு வந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு போவாங்க. ஆட்டோல ஒரு தடவை என்ன ஆகி போச்சுன்னா இந்த என் ஊர்ல அனகாப்தூர்ல ரோடு போடாம ஒரு 8-9 மாசம் அப்படியே வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல 20 rupees ஒரு என்ன 1.5 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற 20 rupees வாங்கிட்டு இருந்த ஆட்டோ ரோடு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிஷன்ஸ் சொல்லி 30 rupees வாங்கினாங்க. இப்ப ரோடு போட்டாங்க. அது அப்புறமாவும் கண்டினியூ தானே பண்றீங்க. திருப்பி என்ன ரிவர்ஸ் ஆயிட்டீங்களா? அதே தானே வாங்குற ஃபேர் எப்பவுமே ரிவர்ஸ்ல போகாது, உனக்கு வந்து மேலதான் போகும். இப்ப நீ ஒரு ஆட்டோல 30 rupees கொடுக்குறேன்னா நாளைக்கு 25 மாறாது, 35 தான் மாறும். இதான் எங்களுக்கு ஸ்ட்ரக்சரு. நான் என்ன சொல்றேன்னா ரேபிடோக்கும் ஒரு 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 லா எடுத்துட்டு வந்து பைக் டாக்ஸினா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் ஓட்டணும், இவ்வளவுதான் ஃபேர் வாங்கணும்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இங்க ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் நல்லதா இருக்கும், பைக் டாக்ஸி ஓட்டவும் நல்லதா இருக்கும். மற்றபடி பைக் டாக்ஸி உங்களால வந்து பேன் பண்றது மூலமா ஆட்டோ நல்லதா கேட்டாங்களா? அவங்களுக்கு நல்லதெல்லாம் கிடையாது. ஆட்டோக்காரங்க எப்பவுமே போல ஓட்டிட்டு தான் இருக்கு. என்னன்னா இவங்க பண்றது எல்லாமே அதிரடி முடிவா இருக்கு. ஒன் சைட் ஒரு கருத்தா இருக்கு. ஆட்டோக்காரங்க மொத்தமா கொண்டு போய் அடிக்கிறது, அவங்கள பேன் பண்றது, எவன் எந்த ஊர்ல பார்த்தாலும் சென்னையில பார்த்தா அடிக்கிற வீடியோ ரிலீஸ் ஆகுது, பெங்களூர்ல பார்த்தா அடிக்கிற வீடியோ, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கம்முன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வாழ்வாதாரத்தை ஒழுங்கா விட்டுட்டு சீரா போகணும். இது நம்ம கவர்மெண்ட்டை பத்தி தான் நம்ம இது பண்ணணும். அவங்க தான் இதை பார்த்து ஏதாவது இது பண்ணணும். அவங்களையும் கொஞ்சம் கோர்ட்டு அது இதெல்லாம் இருக்கு. பேன்லாம் பண்ணிட முடியாது யாரோட லைஃபையும் உட்காந்து. ஏன்னா ஈஸியா நம்ம நாளைக்கு வந்தோம்னா ஏதோ உழைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அது நல்லா தானே இருக்கு. அதையே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனோம். எனக்குமே அது அஃபர்டபுளா இருக்கிறதால தான் நானும் அதுல ஏறுறேன். ஸோ இது வந்து நியூட்ரலா இது பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து ரெண்டுத்தையுமே சேம் ஆக்கினா மட்டும்தான் ரெண்டு பேருக்குமே நல்லது. தவிர ஒருத்தரை பேன் பண்ணி உட்கார வைக்கிறதால இன்னொருத்தருக்கு நல்லதை கேட்டிங்கன்னா அது அவருக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, பப்ளிக்குமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ரேபிடோ யூஸராக இருப்பாங்க, டெய்லியுமே அவங்க ஆஃபீஸ் ரேபிடோவில் தான் போவாங்க. ரேபிடோ பேன் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க 50 rupees 100 rupees பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அவங்களும் அஃபெக்ட் தான் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் இதை தான் நான் சொல்லுவேன். என் லைஃப்பில் என்ன நடந்ததோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதுக்காக நான் வந்தேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து கேப் லைனில் ஆட்டோ லைனில் ஃப்ரெண்ட்ஸஸ் இருக்காங்க, இவன் கேபு ஓட்டியிருக்கான். ஸோ அதனால் ரூல்ஸ் தெரிஞ்சதால இவன் பேசுகிறான். எனக்கு நான் ஒரு கஸ்டமராக நிறைய இடத்துல காசு எழுதேன், அதனால நான் பேசுகிறேன். ஓட்டாமலே நிறைய காசு கொடுத்தது, அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பகிரங்கமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு இது யாரையுமே தாக்கி பேசுறது. ஆமாம், ஒட்டுமொத்த பேரையும் நாங்கள் எதுவுமே எல்லா ஆட்டோ அண்ணாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஓட்டுறாங்க. இவனுக்குலாம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பைக் டாக்ஸி இது மாதிரி இருக்கு, அழிக்கக்கூடாது. நாளை பின்ன ஏதாவது ஜாபே போச்சுனால ஒரு லைஃப் ஒன்று அவங்க அதை வச்சு பழைக்கிறாங்கன்னு போது நியூட்ரலாக இது பண்ணுன்றதுக்காக தான் இந்த டாக்ஸு. சேஃப்டி இல்லை அது இதுன்னு ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க, அவங்க கூட போனால் அதெல்லாம் அந்த ஆப்காரங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க தேவையில்லை. உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சேஃப்டி கொடுங்க, அவங்க கஸ்டமருக்கு அவங்க சேஃப்டி தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் கஸ்டமரை மட்டும் நீங்கள் சேஃப்டி பண்ணி கொண்டு போனால் போதும். நீங்கள் உங்கள் சைடில் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆட்டோவில் ஏதாவது பொருள் மிஸ் ஆச்சுன்னா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க. அது அவங்க பைக்கில் போகிறவங்க அவங்க சேஃப்டி அவங்க பார்த்துக்கிட்டோம். அவங்க சேஃப்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் இருக்கிறாங்க. ஸோ அடிக்கிறது கிடிக்கிறதுலாம் விட்டுட்டு நார்மலாக ஒரு சுமூகமாக போகணுன்றது தான் இது ஒரு வீடியோ வந்து விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வீடியோ இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய். லீகலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ டிரைவ் பண்றது சட்டப்படி தப்புங்க. ஏன்னா ரேபிடோ வந்து நம்ம தமிழ்நாட்டுல லீகலா இல்லீகலான்னு கேட்டீங்கன்னா லீகல் தான்.